மாதிரி போஸ்டர் அடிக்கிறது, கட் அவுட் வைக்கிறது எதுவுமே இந்த வருடம் இல்லை. ஏன் போகணும்? நிர்வாகிகள் கூப்பிட்டு ஏன் போகணும்? எனக்காண்டி ஒரு உதவி செய்யாத அந்த நிர்வாகிகள், குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு தராத ஒரு நிர்வாகிகள், என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஒரு உதவாத ஒரு நிர்வாகிகள் அழைத்து ஏன் போகணும் அந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருந்த தலைவர் கலைஞரை வணங்குறவன் தான் நிறைய பேர். சாமானியனுடைய இயக்கம் இந்த இயக்கம் கால சூழல்ல கார்பரேட் இயக்கம் மாதிரி ஆகிட்டு இருக்கு. மாவட்ட செயலாளர் எவ்வளவு தவறு பண்ணியிருந்தாலும், ஒன்றிய நகர் செயலாளர்கள் எவ்வளவு தூரம் தவறு பண்ணியிருந்தாலும், தொகுதி பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர் இவர்களை வைச்சு கொடுக்கறத கொடுத்து ஜெயிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் வளர்ந்திருக்கிறதே அது நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து. அடிப்படை தொண்டனுடைய தேவையை பூர்த்தி செல்றது, அடிப்படை தொண்டனுடைய அந்த கிளைக்கழக நிர்வாகியிலிருந்து அடிப்படை தொண்டன் வரைக்கும் மன கஷ்டப்படாத தேர்தல் நேரத்தில் அவன் இறங்கி ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த நிலை வந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். தொகுதி பொறுப்பாளரை வச்சுட்டு திட்டமிட்ட சில செயல்களை வச்சு எந்த வெற்றியும் நம்ம அடைய முடியாது. இன்னமும் கடுமையா தானே போராடுறோம். இத்தனை சாதனைகள் செஞ்சு, இத்தனை தலைவர் உறங்காத சாதனைகள் செய்றாரு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செய்யற பல சாதனைகள், பல திட்டங்களை எடுத்துதான் மத்த மாநிலம் செயல்படுறான். சங்கியா இருந்தா கூட இன்னைக்கு பல மாநிலங்கள் நமது திட்டத்தை தான் எடுத்து செய்யறான். பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். வெளிநாட்டில இருந்து உள்நாட்டில இருந்து முதலீடுகளை கொண்டு வந்து கூச்சிட்டு இருக்கோம். மத்திய அரசு நமக்கு உதவாவிட்டா கூட, எந்த நிதியும் கொடுக்காட்டா கூட தன்னுடைய திறமையால இந்த தமிழ்நாட்டை வளர்த்து வர்றாரு நம்ம தளபதியார். ஆனா என்ன, கூட்டணி இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு பேச்சு இருக்கு. எடப்பாடி போற ஜெயிச்சிருவாரோங்கிற ஒரு பேச்சு இருக்கு. விஜய் வந்த ஒரு அணில் அவன் கூட ஜெயிச்சிருவானோ, அவன் நிறைய பேர் ஜெயிச்சிருவானுங்கிற ஒரு எண்ணமே நம்மளுடைய உழைப்புக்கு களங்கம் தான். இவ்வளவு உழைப்பு அதாவது கட்சிக்காரனா இருக்கட்டும், ஆட்சியில உள்ளவங்களா இருக்கட்டும், தலைவரா இருக்கட்டும், இளந்தலைவரா இருக்கட்டும், தூங்க முடியாத அளவுக்கு வேலை பார்க்கறாங்க. சில மாவட்ட செயலாளருடைய முகத்தை பாருங்க, அவன் பல நாள் தூங்கி இருக்க மாட்டான். இவ்வளவு உழைச்சும் இந்த கேள்விக்குறி ஏன் வருது? ஏன்னா நம்ம அடிப்படையில சில விஷயங்களை வளர்ந்துட்டோம். மக்களை பார்த்தோம், கட்சியை மறந்துட்டோம். நேத்து நான் ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு மாவட்ட செயலாளர் நேத்து ஒரு மீட்டிங் கூட்டியிருக்காரு. ஒன்றிய செயலாளர், நகர் செயலாளர், பேரூர் கழக செயலாளரை மட்டும் வச்சு ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டியிருக்காரு. அந்த கூட்டத்தில் அவர் அந்த மாவட்ட செயலாளர் பேசுறாரு, என்னை எவனும் அசைக்க முடியாது, நான் வேற ஒரு பதவிக்கு போயிட்டதுனால என்னுடைய மாவட்ட செயலாளர் பதவியை எடுக்கலாம்னு பல பேர் திட்டம் போடுறீங்க. அது எவனால என்னுடைய மாவட்ட செயலாளர், நான் நினைச்சா எந்த ஒன்றிய செயலாளரை என்னால தூக்க முடியும், எந்த நகர் செயலாளரை தூக்க முடியும். ஆனா என்ன எவனும் ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற ஒரு அந்த பேச்சு இருக்கு பாத்தீங்களா? அந்த பேச்சு இந்த இயக்கத்துக்கு மாபெரும் அவமானம். இது யாருடைய சொத்தும் கிடையாது. இந்த இயக்கம் யாருடைய சொத்தும் கிடையாது. உழைத்தவனுடைய சொத்து, தொண்டனுடைய சொத்து, தலைவர் கலைஞருடைய பிள்ளைகளுடைய சொத்து, தனி மனிதனுடைய யாருடைய சொத்து இல்ல. ஒரு மாவட்ட செயலாளர் இவ்வளவு ஆணவமா பேசுற அளவுக்கு உங்களுக்கு எந்த சக்தி துணை இருக்குது? இது ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில ஒரு அடிப்படை தொண்டனும் மாவட்ட செயலாளர் ஆக முடியும், ஒன்றிய செயலாளர் ஆக முடியும். நான் தான் எல்லாத்துக்கும் அதிபதி, எவனும் என்னை ஒன்னும் வீழ்த்த முடியாதுங்கிற எந்த பேச்சும் திமுகவில் நடக்காது. இது ஜனநாயக கட்சிங்க. அவர் பேசியிருக்காரு மாவட்ட செயலாளர், பேர சொல்ல விரும்பல. இந்த நிர்வாகிகளுக்கு புரியும் என்ன நடந்தது, நேத்து நடந்தது. இது தலைமை விசாரிக்கணும். தலைவர் கலைஞரால வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் எவ்வளவு ஜனநாயகமா கொண்டு போனாரு, எவ்வளவு ஈஸியா கொண்டு போனாரு, எவ்வளவு சாமானியனா கொண்டு வந்தாரு அப்படின்னா, ஏன்னா இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்களா, என்னை மீறி எவனும் மாவட்ட செயலாளருக்கு வந்துடக்கூடாது, என்ன யாரும் மீறி யாரும் எம்எல்ஏக்கு வந்துடக்கூடாது, என்னை மீறி எவனும் அமைச்சர் ஆயிடக்கூடாது. இந்த அராஜக சிந்தனைகள், இந்த குறுநில மன்னர் சிந்தனை ஒழிக்கப்பட வேணும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதியில மட்டும் ஜெயிச்சு தளபதியார் முதல்வர் ஆயிட முடியாது. 118 மெஜாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள தொகுதி ஜெயிச்சாகணும். கோயம்புத்தூர்ல நீங்க பாத்தீங்களா, உடுமலைப்பேட்டையில ஒரு SSI சண்முகவேலு செத்து போயிடுறாருங்க. தலையை வெட்டி கொண்டிருக்காங்க. என்ன செஞ்சார் அவரு?
பிள்ளைங்க ஒரு அப்பனா 2 பிள்ளைங்களா தோப்புல இருக்காங்களா, அவங்க வேட சுந்தூர்காரங்களா, அவங்க மேல வந்து பல குற்ற வழக்கு இருக்கு. பல குற்ற வழக்கு உள்ள ஒருத்தனை அதிமுக காரன் எப்படிங்க நீங்க கொண்டு வந்து அங்க வேலைக்கு வச்சீங்க? அப்பன் மகனு சண்டை போட்டுக்கிட்டானா, இத வந்து அவங்க பொண்டாட்டி வந்து அம்மா வந்து 100க்கு கால் பண்ணி போலீஸ வரவழைச்சாங்களா, கடைசியில அப்பனும் மகனும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா, இவரை வெட்டிட்டாங்களா? இது யதார்த்தமா நடந்த கொலையா இல்ல திட்டமிட்டு நடந்த கொலையா? காரணம் சண்முகவேல், அந்த SSI சண்முகவேல் பொள்ளாச்சி பாலியல் வழக்குல விசாரணை நடத்திருக்காருன்னா நேத்து கூட தமிழா பாண்டியன் யூடியூப்ல சொல்லியிருக்கான். இது பாலியல் வழக்கு சம்பந்தப்பட்ட பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தப்பட்ட மேட்டரா, இதனால எந்த கொலை நடந்ததா என்பதை போலீஸ் தெளிவா நடத்தணும், பார்க்கணும். மணி சொன்னார் இப்பதான் ஒரு கொலை நடந்தது, திருப்புவனத்தில் ஒரு கொலை நடந்தது, இங்க ஒரு கொலை நடந்தது. இதெல்லாம் திட்டமிட்டு திமுக ஆட்சியினுடைய பேரை கெடுக்கிறதுக்கு சிலருடைய செய்கையா? கோயம்புத்தூர்ல அதே மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணானா, காவல் நிலையத்துக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம போய் தூக்கு போட்டு தொங்கிக்கிட்டானா. இதெல்லாம் யாரும் திட்டமிட்டு செய்யறாங்களா? இல்ல காவல்துறையிலேயே நமக்கு எதிராக சில வேலைகள் நடக்குதா? அரசு அதிகாரிகள் மத்தியில நமக்கு எல்லாம் வேலை செய்தா நடக்குதா? அப்படிங்கறது தலைவர் தெளிவா எடுக்கணும். நம்மட்ட இளைஞர்களுக்கா பஞ்சம்? இளைஞரணி முதல் இன்னைக்கு 23 25 அணி இருக்கு. இப்ப அதுல சில அணியை தவிர்த்து இளைஞர் பட்டாளத்துல ஒரு உருவாக்குங்க. உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் இளைஞர்களை பரவா ஒரு வேலை செய்ய சொல்லுங்க. என்ன நடக்குது அங்க? எத்தனை காவல்துறை அதிகாரிகள் நமக்கு எதிராக வேலை செய்யறான், எத்தனை அரசு அதிகாரிகள் நமக்கு எதிராக வேலை செய்யறான். அதெல்லாம் நம்ம ஒரு ஸ்பை மாதிரி ரெடி பண்ணலாமே. நம்மள ஏன் நம்ம இது பண்றாங்க? ஆட்சிக்கு எதிரா என்னங்க ஒரு ஆளுமை உள்ள ஆட்சி வேலை செய்யுது. இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லாத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இதுல திட்டமிட்டு சில இது செய்யறாங்கன்னா எப்படி நடக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா கோயம்புத்தூர்ல இன்னும் அந்த சுகுணாபுரம் பழனிசாமி மகன் வேலுமணியுடைய ஆதிகாரம் தான் இங்க கொடிகட்டி நடக்குது. பொள்ளாச்சி ஜெயராமன் தான் இது இருக்கு. அதை இன்னைக்கு ஒரு செய்தி எழுதியிருந்தேன். தொண்டாமுத்தூர் வேலுமணிய தோக்கடிக்கணும், எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியை தோக்கடிக்கணும், வேதாரண்யத்துல OS மணியை தோக்கடிக்கணும், மலையில குட்கா பாஸ்கர் தோக்கடிக்கணும், மாரபாளையத்துல தங்கமணி தோக்கடிக்கணும், வானில கேஸ் கருப்பணனை தோக்கடிக்கணும், பாலக்கோடுல KP அன்பழகனை தோக்கடிக்கணும், மதுரை மேற்குல செல்லூர் ராஜு தோக்கடிக்கணும், கோவில்பட்டியில கடம்பூர் ராஜு தோக்கடிக்கணும், திண்டுக்கல் சீனிவாசன் தோக்கடிக்கணும். எவன் தோக்கடிக்க முடியலையோ அவங்க மாவட்ட செயலாளர் இருக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணுங்க. எப்படி அவன் ஜெயிக்கிறான்? ஆட்சி நம்ம 5 ஆண்டு காலம், சரி 10 ஆண்டு காலம் அவன் ஆட்சியில இருந்தா பைசாவை கொடுத்து மக்களுக்கு பைசா கொடுத்து ஜெயிச்சுட்டான். இந்த 5 ஆண்டு காலம் நம்ம தானே ஆட்சியில இருக்கோம். அந்த தொண்டாமுத்தூர்லயும் பொள்ளாச்சியிலையும் விராலிமலையிலையும் குமாரபாளையத்திலையும் பாலக்கோடுலையும் நம்ம மக்களை சந்திச்சிருக்க வேணாமா? வீடு போய் மக்கள்கிட்ட போய் இவ என்ன செஞ்சானோ அதை நம்ம செஞ்சிருக்க வேணாமா? அப்படி செஞ்சிருந்தா நம்ம ஜெயிக்கலாமே. ஏன் ஜெயிக்க முடியல? கோபிசெட்டிப்பாளையத்துல செங்கோட்டையனுக்குள்ள செல்வாக்கு ஏன் நம்ம திமுக இல்ல? பாதி ஜாதி ரீதியா ஓட்டு போடுறாங்க. திமுக ஜெயிக்கிறத விட தன்னுடைய அப்படி இல்லன்னா ஜாதி அமைப்புக்கு போய் சேர்ந்துருங்க. திமுக எதுக்கு இருக்கீங்க? முக்காவாசி பேர் இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா தியாகமா உழைக்கிறவன் தாங்க நிறைய இருக்கான். அங்க தலைவருடைய நினைவு நாளுக்குங்க அங்க போய் நிக்கிறேன். ஒருத்தர் ஆட்டோல இருந்து வந்து இறங்குறாங்க, நடக்க முடியல, ஒரு கையில வச்சு நடந்து தலைவருடைய நினைவு நாளுக்கு கொண்டு அவரு வர்றாரு. என்னப்பா நீங்க வந்து நடக்க முடியாட்டாலும் தலைவருடைய நினைவு நாளுக்கு அந்த அண்ணா சிலைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறார். உடல் ஆரோக்கியமா இருக்கிற பல பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறல. அவன் காசு சம்பாதிக்க வந்த இந்த இயக்கத்துக்கு வந்தவன், தலைவர் கலைஞரை மறந்தவன் இந்த இயக்கத்துல எப்படிங்க ஒரு விசுவாசமா இருப்பான்? ரொம்ப காலம் உள்ள திமுக தொண்டனை என்ன பொறுத்தல என்ன சொல்றதுமா, தேமுதிக நமக்கு தேவையில்லை, தேவையில்லாத ஆணிதான். மதிமுக நமக்கு தேவையில்லாத ஆணிதான். பாமக என்ன பண்றான்னு பாப்போம். அப்பன் மகனுக்கு சண்டையில என்ன முடிவு பண்றாங்கன்னு பாப்போம். திமுக தலைவருக்கு நான் ஒரு வேண்டுதல், அதான் பொறுப்பாளரை வச்சு, பெண் டீமை வச்சு, மண்டல பொறுப்பாளரை வச்சு கொடுக்கறத கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டு முதல்ல அந்த மாவட்ட செயலாளர்களை, அந்தந்த மாவட்டத்தில் ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள், மன வருத்தத்தில் இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாத்தையும் சந்திச்சு உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதை நீங்க ஒவ்வொன்னா செய்யலாமா? இப்ப நீங்க கால்நடை உதவியாளர் வேலை போட்டிருக்கீங்க. சில மாவட்டத்தில் 12 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க, சில மாவட்டத்தில் அதிகபட்சம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் எந்த மாவட்டமும் சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணு பெருசு கிடையாது.
சில விசாரிக்க போகும்போது இல்ல இது தலைமை எடுத்துட்டு தலைமையில இருந்தா போடுறாங்க. தலைமையாங்க 12 லட்சம் வாங்க சொன்னுச்சு. திமுக அரசை மீறி அதிகாரிகள் என்னங்க செய்ய முடியும்? மக்களால் தேர்ந்தப்பட்ட அரசு இருக்க போகும்போது அது அவங்க அந்த அரசு என்ன சொல்றதோ அதைத்தான் அதிகாரிகள் கேட்கணும். அதிகாரி வேலை சொல்லி போட்டு பல லட்சம் சம்பாதிச்சிருக்கான். அப்புறம் எப்படிங்க நீங்க அந்த நிர்வாகிட்ட வேலை வாங்க முடியும்? அந்த நிர்வாகிட்ட எப்படிங்க வாக்குகள் வாங்க சொல்லி வாக்கு கேட்டு போக சொல்ல முடியும்? கொஞ்சமாவது மனச்சாட்சியோட செயல்படுங்க. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு குடும்ப ஒரு திமுக காரனுக்கு நீங்க செய்ய வேண்டியது அந்த நேத்து நான் ஒருத்தர் வந்தான்னு சொன்னல, கை ஊண்டிட்டு அதாவது கம்பு ஊண்டிட்டு வர்றாரு தலைவர். இதுக்கு அவர்கிட்ட கேட்ட எத்தனை ஆண்டுகளா இருக்கேன், எம்ஜிஆர் கட்சியை விட்டு போனதுல இருந்து இருக்காங்க, ஏதாவது பயன் அடைஞ்சீங்களா அப்படின்னு கேட்டா எந்த பயனும் இல்லைங்க. திமுக தொண்டன் நான், என்னைக்கு திமுக தான் ஓட்டு போடுவோம். ஆனா எனக்கு ஒரு லெவல் அப்ப என்னங்க பிரயோஜனம்? அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்மட்டத்தை நீங்க செய்யுங்க. உங்களுடன் ஸ்டாலின் நடத்துங்க. இங்க இது ஓரணையில் தமிழ்நாடு எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கட்டும். அதே நேரத்தில் எதிர்கட்சியா இருக்கிறவங்க இல்ல திமுக ஏற்கனவே பதவியில இருந்து சும்மா உட்கார்ந்துருங்க. ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இவங்களை எல்லாம் நீங்க இணைக்க பாருங்க. இத்தனை ஆண்டுகால ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் ஆச்சுங்க. ஏதாவது பாமக பாட்டாள இது வன்னிய சமுதாயத்தில் இருந்து நம்ம கட்சிக்கு இழுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி நடந்திருக்கா? ஏதாவது ட்ரை பண்ணமா? பாமக ஓட்டு வேணுமா? ராமதாஸோட கூட்டு வச்சுக்கிறோம். ஆதி திராவிடர்கள் ஓட்டு வேணுமா? திருமாவோட கூட்டு வச்சுக்கிறோம். அருந்ததியர்கள் ஓட்டு வாங்குமா? அதியமானோட கூட்டு வச்சுக்கிறோம். கவுண்டர்ஸ்கள் கொங்கு மண்டலத்தில் கவுண்டர்ஸ்கள் ஓட்டு வாங்கணுமா? ஈஸ்வரனை கூட்டு வச்சுக்கிறோம். தென் தமிழ்நாட்டில் தேவேந்திர வேளாளர் வாக்கு வேணுமா? ஜான் பாண்டியனையும் கிருஷ்ணசாமியும் கூட்டு வச்சுக்கிறோம். இப்படித்தான் நம்ம சிந்தனைகள் இருந்திருக்கு. ஏன் நம்ம தானங்க ஆட்சி நடத்துறோம், நம்ம தாங்க நேரடியா மக்களுக்கு செய்யறோம். நம்ம கட்சிக்காரர் இருக்கானாங்க. ஏதாவது நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த ஆதி திராவிடர்களையும் வன்னியர்களையும் முக்குளத்தோரையும் தேவேந்திர குல வேளாள மக்களையும் அருந்ததியர்களையும் நேரடியா சந்திச்சு அவங்களை நேரடியா நம்ம கட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு ஏன் முயற்சி பண்ணலாம்? பொள்ளாச்சியில நகர்மன்றத்தில் சிக்கல். 13ஆம் தேதி இவன் எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம் பண்ண போறானா? ஏன் என்ன சிக்கல்? ஏன் இங்க பிரச்சனை? கவுன்சிலர்லாம் வருத்தப்படுற அளவுக்கு என்ன பிரச்சனை நடக்குது? தஞ்சாவூர்ல கவுன்சிலர்கள்லாம் புறக்கணிச்சிருக்கான். திருச்சியில துணை மேயர் தலைமையில புறக்கணிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் நான் தலைவர்கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா, நீங்க பேசாம கலைச்சிருங்க தலைவர். உள்ளாட்சி தேர்தல் மொத்தமா தான் நடத்தணும். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளையும் மொத்தமா கலைச்சிட்டு அடுத்து 2026 நம்ம ஆட்சிக்கு வந்தவன வச்சுக்கலாம். ஆட்சிக்கு நம்ம தான் வரப்போறோம், அதுவும் இல்ல, மொத்தமா கலைச்சிருங்க. கலைச்சிட்டு நேரடியா அதை வச்சு மக்களுக்கு என்ன தேவையோ தமிழ்நாடு அரசு நேரடியா செய்யட்டும். இனிவே பேச வேண்டியதெல்லாம் பேசுறோம். இன்னும் நிறைய பேசுவோம். இன்னைக்கு தலைவர் ஓரணியில் இது உடன்பிறப்பே வாக்கு இன்னைக்கு தலைவர் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இளம் தலைவர் போன 2 நாளைக்கு முன்னால எல்லாரையும் சந்திச்சாருன்னு கேள்விப்பட்டான். ஆனா அதுக்கடுத்து மறுபடியும் அப்பாயின்மெண்ட்ங்கிறது தெரியல. அதை இளம் தலைவர் மாத்தணும். இந்த அப்பாயின்மெண்ட்ங்கிற எண்ணத்தையே மாத்தணுங்க. அது இளம் தலைவர் உங்களை அப்பாயின்மெண்ட் வாங்கித்தான் பார்க்கணும்னா உங்களை ஒரு அந்நியப்படுத்துற ஒரு இது வருதுங்க. பல பேர் வேதனைப்படுறான் உங்களை நினைச்சு. என்ன நம்ம கலைஞருக்கு இல்லாத அப்பாயின்மெண்ட், தளபதியாருக்கு இல்லாத அப்பாயின்மெண்ட், ஏன் இளந்தலைவருக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட்? அதுவே உங்களை ஒரு மன்னருடைய இது மாதிரி வருதுங்க. ஒரு மன்னரா சிந்திக்கிற விட வருதுல்ல, தேவையில்லை. ஒரு நாளைக்கு நான் வாரத்துக்கு 2 நாள் உட்காருங்க, 3 நாள் உட்காருங்க. எந்த வித இது இல்லாம கட்சிக்காரன் வர்றானா அவனை சந்திக்கிற அந்த நிலைப்பாடு வரணும். ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னால பார்த்தேன்னு அங்க உள்ள வந்தவங்கள எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நாங்க ஈஸியா பார்த்துட்டு வந்தோம்னா அந்த நிலைமை தொடரணும். யாருடைய அனுமதியும் வாங்கி உங்களை சந்திக்கிறங்கிற சூழலே வரக்கூடாதுங்க. இந்த இயக்கம் சாமானியனுடைய இயக்கங்கிறத தலைவர் கலைஞர் நினைவு நாள்ல மறுபடியும் நம்ம அதை கொண்டு வர்றதுக்கு சபதம் எடுத்துக்கிறோம். இன்னொன்னு சொல்றேன், சில இது நல்லது நடந்துகிட்டு இருக்கு, சில விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பென்டிம்ல சிலர் அப்படி இப்படின்னு போறதையெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு அவங்களையும் வாட்ச் பண்ற நிலைமைக்கு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டான். வரணும். தவறுங்கிறது திமுக இருக்கக்கூடாதுங்க. தியாக சிந்தனை உள்ளவனும் உழைக்கக்கூடியவனும் நீ சம்பாரிச்சுக்க, தப்பு இல்ல. உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு சம்பாரிச்சுக்க, கட்சிக்காரனுக்கு உதவுறதுக்கு சம்பாரிச்சுக்க, அடுத்த தேர்தலில் நீ செலவு பண்றதுக்கு சம்பாரிச்சுக்க. அதை விடுத்துட்டு
ஒரு 17 சந்ததிக்கு உள்ள பைசாவை சேர்த்துட்டு சவுக்கு சங்கருக்கும் சாக்கடை துரைமுருகனுக்கும் சீமான் போன்றவர்களுக்கும் கொடுத்து எங்க பேரை எழுதாதீங்க. இந்த 3ஆம் தரம் 4ஆம் தரம் நாய் பத்திரிகைகளுக்கெல்லாம் காசா கொடுத்து தயவு செய்து என்ன எழுதிடாதீங்க. தயவு செய்து என் பேரை போட்டுறாதீங்க. இதெல்லாம் தேவையாங்க? உங்க நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வாழ்ந்துனா நீங்க எவனுக்கும் பயப்படணும். சம்பாதிக்கிறது எவனும் சொல்ல போறது இல்ல. இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரிட்டாலும் ஒரு வேலை காசு கொடுத்தா தான் வேலை நடக்கும். எனவே நேர்மையா வாழ பாருங்க. இனிமையாவது கொஞ்சம் கட்சிக்காரனை பார்க்க பாருங்க. இந்த கால்நடை உதவியாளர்ல 12 லட்சம் வாங்கினதா சொன்னா உங்களுக்கு அந்த இதுல ஜெனிக்குமாங்க? அந்த காசை நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்க புள்ள உங்க சந்ததிகள் நிம்மதியாக வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நீங்க நினைச்சுக்கலாம். நான் சொல்றேன், அதாவது கடவுள் இல்லைன்னு நம்ம சொன்னோம். ஆனா ஒரு இயற்கைன்னு ஒரு சக்தி இருக்கு. நீங்க ஒரு மனிதனுடைய அமைப்பை சிந்திச்சு பாருங்க. ஒரு கிட்னியுடைய ஃபங்க்ஷன், நுரையீரலுடைய ஃபங்க்ஷன், மூளையுடைய ஃபங்க்ஷன், இதெல்லாம் எப்படி உருவானது? ஏதோ ஒரு இயற்கை சக்தி. நீங்க கடவுள்னு நினைக்க வேணாம். குறிப்பிட்ட கடவுள் சொன்னோம் நாம ராமரோ முருகரோ அப்படின்னு இல்ல. ஒரு இயற்கை சக்தி. நான் ஏன் தெரியுமா, ஒருத்த சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாக்கு பயப்படுறான், ஆசிரியருக்கு பயப்படுறான், அதுக்கு பின்னால கம்பெனில இருந்தா அந்த கம்பெனியுடைய ஓனருக்கோ மேனேஜருக்கோ பயப்படுறான். யாராவது ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து பயம் இருந்தா தாங்க அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அந்த பயம் பலருக்கு இல்ல. ஏன்னா என்ன செய்ய முடியும்? யார் என்ன செய்ய முடியும்? கடவுளாவது இதாவது எதுவும் ஒண்ணு செய்ய முடியாங்கிற எண்ணம் இருக்கு பத்தியா? நீங்க செத்து போய் அங்க போயிட்டு வறுக்க மாட்டாங்க, இப்பவே வறுக்கிறாங்க. நீங்க வாழ்ற காலத்திலேயே நீங்க செய்யற தவறுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அந்த தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா அது நீங்க திமுக இருக்கிறவனா இருந்தா நேர்மையா வாழ பாருங்க. அதுதான் உங்களுக்கு பயனளிக்கும். நன்றி, வணக்கம்.